வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நானும் எங்கள் அம்மா மட்டும் காஞ்சிபுரம் போயிருந்தோம் மக்களே. அன்றைக்கி போயிருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 11 கோவில் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஸோ அந்த கோவில்கள் என்னென்ன, அந்த கோவில்களோட டைமிங் எல்லாமே தான் மக்களே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க என்னோட காணொலிக்குள்ளே போகலாம். பொதுவாக நிறைய பேர் கும்பகோணத்தில் தான் ஏகப்பட்ட கோவில் இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு கும்பகோணத்துக்கு அடுத்து காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. அப்படி காஞ்சிபுரத்தில் என்னோடய ட்ராவல் லிஸ்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன்ல, நான் ஒரு ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணி போவேன். அப்படி நான் ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணதில் ரொம்ப ஏகப்பட்ட கோவில் எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு 40-50 கோவில் நான் லிஸ்ட் எடுத்ததில் அன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பில் நாங்கள் ஒரு 11 கோவில்கள் போயிட்டு வந்தோம் மக்களே. அந்த கோவில்கள் ஒன்று என்ன அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ போயிட்டே இருக்கும். பொதுவாக நம்ம ஊர் கோவில்களில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க மோஸ்ட் ஆஃப் தி கோவில்ஸில் அலோடு இல்லை. ஸோ நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக ஒரு முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோவிலில் எடுத்து ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு இது பண்ணி உங்களுக்கு இந்த காணொலியாக நான் சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்டில் நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன கோவில் நாங்கள் போனோம், அதோட டைமிங் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நீங்கள் காஞ்சிபுரம் போகிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச காமாட்சி அம்மன் கோவில், அதுக்கப்புறம் ஏகாம்பரநாதர் கோவில், அதுக்கப்புறம் நம்ம அத்திவரதர் கோவில், இப்படி ஒரு 4-5 கோவில் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதை தவிர்த்து நாங்கள் போன வேறு சில கோவில்கள் லிஸ்ட் என்னென்னட்டு போனோன்னா பார்ப்போம். முதல்ல நாங்கள் போனது அருள்மிகு ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோவில். இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7லேருந்து மதியம் 12, சாயங்காலம் 4லேருந்து நைட்டு 7. ரெண்டாவதாக நாங்கள் போனது ஓணகாத்தீஸ்வரர் டெம்பிள் சொல்லிட்டு இது ஒரு சிவன் கோவில். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 7. இது ஒரு சின்ன கோவில் தான், பட் ரொம்பவே நல்லா இருந்தது, கொஞ்சம் அமைதியாக இருந்ததுன்னே சொல்லலாம். மூணாவது ரொம்பவே பழமையான ரொம்பவே ஃபேமஸான ஏகாம்பரநாதர் கோவில். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து மதியம் 12, சாயங்காலம் 4லேருந்து நைட்டு 8. எல்லாருக்குமே இந்த ஏகாம்பரநாதர் கோவில் தெரியும், நிறைய பேர் போயிருப்போம். நம்ம அந்த சிவகாமியின் சபதம் அந்த புக்கில் பார்த்தோம்னா இந்த ஏகாம்பரநாதர் கோயில் பற்றியும் நிறையாவே சொல்லியிருப்பாங்க. பல்லவர்கள் காலத்தில் நிறையாவே இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் காஞ்சி காமக்கோடி பீத்தம், இது பஸ் ஸ்டாண்டு கிட்டவே இருக்குது. ஸோ இந்த காமக்கோடின்றது அது தனியாகவே நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவர் காமக்கோடி காஞ்சி மகா பெரியவா அவரோட பீடம் தான் அது, அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம். ஸோ இது ரிலேட்டடாகவும் நம்ம ஏற்கனவே ஒரு தனி காணொலி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். காஞ்சி மகா பெரியவா ரிலேட்டடாக ஒரு 3 இடம் இருக்குது காஞ்சிபுரத்தில். டீட்டெயிலாக நம்ம அந்த காணொலியில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம போன 5வது இடம் பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இது நம்ம பேர்லேயே தெரியுது, இது ஒரு முருகன் கோவில். காலையில் 7லேருந்து 12, சாயங்காலம் 4லேருந்து நைட்டு 8:15 வரைக்கும். எல்லாருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிள் தெரியும். காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிளுக்கு முன்னாடி ஆதி காமாட்சி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது மக்களே. அதுதான் நாங்கள் போன 6வது இடம். டைமிங் பார்த்தீங்கன்னா 6 to 11, சாயங்காலம் 4 to 8. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அந்த மதில் சுவருக்கு பக்கத்துலேயே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியுமா என்னன்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆதி காமாட்சின்ற கோவில் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னே. ஸோ இந்த கோவிலுக்கும் நாங்கள் 6வதாக போயிருந்தோம். இது நான் லிஸ்ட்டாக போன வரிசையில் சொல்லலை, நான் எடுத்து வச்சிருந்த அந்த லிஸ்ட்டு வரிசையில் சொல்கிறேன். ஸோ ஒரு கோவில் முன்னாடி ஒரு கோவில் லேட்டாக அப்படி கூட நாங்கள் போக வாய்ப்பு இருக்குது. 7வதாக நாங்கள் போன கோவில் தான் மிகவும் புகழ் வாய்ந்த காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30லேருந்து மதியம் 12, சாயங்காலம் 4லேருந்து இரவு 8. 8வதாக நாங்கள் போன கோவில் பார்த்தீங்கன்னா பவளவண்ண கோவில் சொல்லிட்டு பெருமாள் கோவில். இதோட நேரம் பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 12, சாயங்காலம் 4லேருந்து 8. 9தாக நாங்கள் போன கோவில் உலகளந்த பெருமாள் கோவில். இதுவும் ஒரு பெருமாள் கோவில் தான், ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கோவில். 7 to 12, மாலை 4 to 8. 10வதாக நாங்கள் போனது ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில். இதோட நேரம் பார்த்தீங்கன்னா 6 to 12, மாலை 4 to 6. 11வதாக நாங்கள் போன பெருமாள் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில். இந்த வரதராஜ பெருமாள் கோவில்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதுவே அத்திவரதர் கோவில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நாங்கள் போன 11வது கோவில் மக்களே. நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6லேருந்து 12,
சாயங்காலம் 3:30லேருந்து 8:30 நாங்கள் பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் லைனில் நின்று வெயிட் பண்ணி ஈவினிங் தான் வந்து போய் சாமியை பார்த்தோம். ரொம்பவே கூட்டமாக இருந்தது அத்திவரதர் கோவில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்சி காமகோடி பீத்தம்க்கு ஒன்று மகாபெரியவா ரிலேட்டடாக, இன்னொரு 2 இடம் பார்த்தீங்கன்னா வந்து மகாபெரியவா தென்னம்பாக்கத்தில் இருக்க அவரோட ஒரு கோவில், அதுக்கப்புறம் ஓரிக்கையில் இருக்க ஒரு மணிமண்டபம். ஸோ இந்த 2 இடமுமே வந்து நாங்கள் போய் விசிட் பண்ணோம். இந்த மகாபெரியவா ரிலேட்டடாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக வந்து ஒரு கோவில் ஒரு காணொலி நான் பண்ணியிருக்கேன் மக்களே. நீங்கள் வேணால் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்க்கலாம். காஞ்சிபுரம்ன்றது ஒரு மிகப்பெரிய மாவட்டம்னு சொல்லலாம் மக்களே. இது இல்லாமல் வந்து சித்திரகுப்தர் கோவில் இருக்குது, பச்சைவண்ண பெருமாள் கோவில் இருக்குது. அது வந்து ஏதோ இது நடந்துருதுன்னு நினைக்கிறேன், அந்த சீரமைக்கும் பணி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் கச்சபேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது, சுப்பிரமணிய சுவாமி கோவில் பிள்ளையார்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. அப்புறம் கைலாசநாதர் கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வழக்குத்தீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் விளக்கோலி பெருமாள்ட்டு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. அஷ்டபுஜக்கார பெருமாள் சொல்லிட்டு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் சஞ்சீவி கோவில், அதுக்கப்புறம் அபிராமி உடனுரை அமிர்தகரேஸ்வரர் கோவில், மகாரீஸ்வரர் டெம்பிள், பாடல் பெற்ற சிவன் தலம், அப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம கோவில், சுடர வரதராஜ பெருமாள் கோவில், அப்புறம் வந்து பாண்டுரங்க சுவாமி கோவில், வல்லக்கோட்டை முருகன், வைகுந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. இதெல்லாம் எங்களோட அடுத்தடுத்த ட்ரிப்பில் நாங்கள் கவர் பண்ணுவோன்ட்டு நினைக்கிறேன். இது இல்லாமல் திருப்பூரூர் முருகன் கோவிலும் காஞ்சிபுரம் ஏரியாவில் தான் வருது. சென்னையில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் நீலங்காத்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சென்னை சுற்றி இருக்க ஏரியா பக்கத்தில் இருக்க இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கீழே வர ஏரியாலேயும் வந்து எக்கச்சக்க கோவில் இருக்குது மக்களே. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலெலாம் கூட காஞ்சிபுரம் அந்த லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ நாங்கள் இந்த கோயில் தான் போனோம். நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது திரும்பியும் கோயில் முடிஞ்ச அளவுக்கு காணொலி எடுத்து அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு காணொலி போடுறேன். ஸோ நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு அழகான இடத்துல இருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட், ட்ராவல் ரிலேட்டட் நியூஸு, கான்டென்ட்டு எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் யூடியூப்பில் வீடியோ லேட்டாக தான் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மக்களே. காசிபி கோவா, த்ரில்லிங் திருப்புரா, மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ட்ராவல் ரிலேட்டட் கான்டென்ட் நம்ம போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நிறையா ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கான்டென்ட் போட்டிருக்கோம். டூ இட் யோர் செல்ஃப் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி ட்ராவல் நீங்கள் பண்ணணும், அந்த இடத்துக்கு என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்ன்ற மாதிரி நிறைய விதவிதமான காணொலிகள் போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.